நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. பாடி ஷேமிங்க்கு எதிரான படம் அதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. கார்த்திராஜா சார் நல்லா பண்ணியிருக்காரு, சத்தியமாக பார்க்கலாம் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில், அந்த அளவு பண்ணியிருக்காரு. இவனா சூப்பராக அப்படி நான் ஆல்ரெடி படத்தை ரிவ்யூ பண்ணணும், இங்கே எல்லாத்தையும் சொல்கிறது இது இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. உருவத்தை பற்றி எதை சொல்லக்கூடாதுன்னு அது ஒரு கருத்து இருக்குது. ப்ளஸ் இந்த பெண்கள் இது மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க அந்த ஒரு கேரக்டரும் ஒரு இது நல்லா எடுத்து நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரிலாம் இப்படி இருக்குது, பெண்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உருவத்தை பற்றியே நம்ம ஏதோ இது பண்ணக்கூடாது. படம் நல்லா இருக்கு, ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஸோ டுவார்ஃபிசம் பற்றி அட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப நீட்டாக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை அந்த டாப்பிக்கோட மட்டும் கொண்டு போகாமல் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியாக ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. மூவி ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மூவியாக இருக்குது. ஸோ பார்த்ததுலேருந்து இன்னும் எங்களால் வெளியவே வர முடியல. க்ரூவில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். டூ வாட்ச் மதிமாறன் இன் தேட்டர்ஸ். எல்லாருமே உருவக்கேலி ஒரு விதமாக நம்ம சந்திச்சிருப்போம் லைஃப்பில். அது சவப்பாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க, நெட்டை குட்டன் எல்லாமே இந்த மாதிரி. ஸோ உருவக்கேலி பற்றின அரசியல் தான் வந்து இதில் பேசியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அது அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆணி அடிச்ச மாதிரி புரிய வைக்கிற மாதிரி, ஒரு ரியாலிட்டி புரிய வைக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரியான கண்டென்ட் உள்ள படங்களை மக்கள் சப்போர்ட் பண்ணணும், இன்னும் நிறையா என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் இந்த மாதிரி யங்கேஜ் டேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படத்தில் டயலாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன் முன்னாடி அந்த ஹீரோ பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்குது. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இது புதுசாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா டார்க் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். பட் அவரை ஒரு ஹீரோவாக வச்சு ஃபுல் லென்த் மூவி வந்து தைரியமாக எடுத்திருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், என்கரேஜ் பண்ணுறோன்றதை பொறுத்து இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கும். உருவகேலி பற்றி சொல்ல வராங்க. ஆக்சுவலி பாடி ஷேமிங் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக ஈவன் ஐஸ்வர்யா ராய் டு த டாப்லேருந்து நரேந்திர மோடிஜி எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் வீட்டில் சும்மா இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் கூட நிறையா பாடி ஷேமிங்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணுறப்ப நீ ஒல்லியாக இருந்த, இப்போ நல்லா குண்டாயிட்ட, அதை பற்றி ரீசெண்டாக நிறையா மூவிஸில் கூட வந்திருக்கு. ஸோ பாடி ஷேமிங் வந்து இப்போ நம்ம அது ஜோக்கு சும்மா நார்மலாக யாராவது கலையக்கணும்னா இவ சிரிப்பு இப்படி இருக்குது, இவ ஹைட் இப்படி இருக்குது, இவ நடை இப்படி இருக்குன்னு சின்ன சின்னதாக பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது வந்து இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சின்ன வயசுலலாம் தெரியாமல் யாராவது பார்த்தா கருப்பா கருப்பி குண்டா அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆக்சுவலி அவ்வளோ எஜுகேட்டடாக இல்லை. நம்ம இப்போ கொஞ்சம் நாளாக இந்த சோஷியல் மீடியா அவங்கெல்லாம் வந்தோன்னே தான் ரொம்ப எஜுகேட் ஆகிருக்கும். இந்த மாதிரிலாம் சொன்னால் ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி அதுவும் பண்ணக்கூடாது. நாங்களாம் சின்ன வயசில் என் தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பட்டப்பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அப்போ நம்மளுக்கு தெரியல ஆக்சுவலி நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜில் கூட இதை பற்றிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி செக்ஸ் எஜுகேஷனை பற்றியும் பாடி ஷேமிங் பற்றியும் நிறைய இப்போ எல்லாருமே டாக்ஸிக் ஆகிறாங்க. நம்மளுக்குள்ள நம்மளே நிறையா டிப்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸால் தான் வருது. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை ஓரளவுக்கு இந்த மூவியில் நல்லாவே காமிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். அண்டு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கொரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. ஐ மீன் டிஓபி கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹீரோ வச்சு ஃபுல் லென்த் தமிழ் படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. இதே நம்ம மக்கள் ஆதரிச்சாங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறையா மூவிஸ் வரும். ஃபஸ்ட் கிளாஸான படம் சார், ஆப்வியஸ்லி மிஸ் பண்ணால் பாருங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்கும். சும்மா சாதாரண படம் மாதிரிலாம் கிடையாது. இல்லை ட்விஸ்ட்டு எல்லாமே நீங்கள் அது எதிர்பார்க்குற மாதிரி படம், மியூசிக்கு எல்லாமே, ஆக்டிங் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ். கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. முக்கால் படத்துக்கு மேலேயே முடிஞ்சிச்சுன்னு நினச்சோம், எதிர்க்கிற மாதிரி இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது நிறையா. ஸோ அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சார். படத்தில் வந்து அந்த மாதிரி ஏளனம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் சம மரியாதை கொடு, அதுதான் அவங்களோட மெயின் கருத்து சார். அது பாடி ஷேமிங் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ரொம்ப நல்ல அவங்க குள்ளமாக இருந்தாலும் அவங்க வந்து அவன் முதல்ல இருந்த கோவத்தை காட்டிலும் இப்போ ஃபைனலாக பார்க்கும்போது அவன் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிற மாதிரிலாம் பேசுகிறேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். நல்லா இருந்ததுண்ணா. உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாதுன்றாங்க, அது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெங்கட் செங்குட்டு அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, அருமையான படம், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நல்ல படம், அருமையான படம். படத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் நல்ல சந்தோஷமாக வாழலாங்கிற கருத்து சொல்கிறாங்க. ஹீரோ சூப்பர் ஹீரோ, அருமையாக இருக்குது. அப்புறம் அது நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காரு. இல்லை வேறு நல்ல ஒரு கதையாக இருக்குது.
குள்ளமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு நல்ல ஒரு குடும்ப ஸ்டோரியாக இருக்குது. எல்லாரும் குடும்ப ஸ்டோரியாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. உயரமாக இருக்கிறோமோ குள்ளமாக இருக்கிறோமோ இல்லை இப்படி நம்ம உருவத்தை வச்செல்லாம் ஒன்றும் எடை போடக்கூடாது. நமக்குள்ளே ஒரு தனி திறமை இருக்கும், அதை கொண்டு வந்து வெளியில் வருவோன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. அருமையான கதை. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குது. இல்லை போரே அடிக்கல. இவ்வளோ நேரம் நான் உட்காரவே மாட்டேன், எழுதுக்காமல் உட்காந்து முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குங்க. டைரக்டர் சார் நல்ல மெசேஜ் கொடுத்துட்டாங்க. மந்த்ரா இந்த படம்ல வந்து ட்வார்ஃப் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. யூ ஷுட் நாட் see as a complex, you have to be free in life, it's not about achievement. Very very good message, you can go and watch in theaters. Very very feel good after very long time in theaters. Hero Ivana நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. வேற லெவல் ப்ரோ. அவர் சொன்னது தான், அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இல்லாமல் ஃபீல் பண்ணணும். அண்ட் நைஸ் க்ரைம் ஜெனர் ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல க்ரைம் ஜெனர் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் நைஸ் கெமிஸ்ட்ரி. நத்திங் இஸ் போரிங் இன் தட் மூவி ப்ரோ. எவ்ரிதிங் எப்படி சொல்கிறது, எவ்ரிதிங் இன் த சிங்க். கரெக்டாக சிங்க் ஆச்சு எல்லாமே. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கள் சன் பண்ணியிருக்காரு, இதில் போலீஸாக பண்ணியிருக்காரு சுதர்சன். இந்த லேடிஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னும் ரொம்ப அது நடந்துட்டு இருக்குது, அது நமக்கு தெரியாமல் இருக்குது. அது நல்ல ஒரு இதுவாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பர். என்னங்க இதில் கொஞ்சம் லேடிஸ்க்கு ரொம்ப இது வேணும், பாதுகாப்பு. அதாவது அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை பார்த்துட்டு கொஞ்சம் லேடிஸ் வந்து மெயினாக இது என்னங்க கண்டிப்பாக உருவம் மெயின் வந்து ஃபஸ்ட்டு உருவ கேள்வி பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு அது மெயின் இது அது மாதிரி பண்ணக்கூடாது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. என்னங்க எல்லாமே நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. காம்ப்ளெக்ஸ் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க யாரையும் ஒருத்தருக்கு ஹர்ட் பண்ணிக்காமல் இருக்கணுன்றதை பற்றி தான் மெசேஜ். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது மெசேஜ். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் புது ஹீரோயின் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்து சான்ஸே இல்லை, அவர் எப்படி இவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சான்ஸே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ. இல்லை ஒருத்தவங்களோடதுமே வந்து சுதர்ஷன், வெங்கட், அப்புறமேட்டு ஆராதனா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரவீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது படம். எங்கேயுமே லாக் ஆகலை, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். ஒரு சாதாரண விஷயம், எல்லாருமே பண்ணுற தப்பு பண்ணக்கூடாது. இந்த படத்தை பார்த்து அதுதான் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கணும். படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு அப்புறம் பார்க்கறதுல என்ன த்ரில் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. அருமையான படங்க. நம்ம சமூகத்துக்கு நல்ல ஒரு மெசேஜ். உருவத்தை பார்த்து கேலி பண்ணக்கூடாது, கருப்பு சிகப்பு நெட்டை குட்டை வித்தியாசம் பார்க்கக்கூடாதுங்கிறத டைரக்டர் ரொம்ப வீரபாண்டியன் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. டெஃபினட்டாக படம் அருமையாக ஓடணும். வாழ்த்துக்கள். எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், வில்லன் வந்து சைலண்ட்டாக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட அதில் வித்தியாசமே தெரியல, அருமையாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக வரவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, வந்து பாருங்கள். இது பாடி ஷேமிங் மட்டும் கிடையாது, சில நல்ல கருத்துக்கள் அடங்கி இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அதனால் எங்களுக்கு போதுமான அளவு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போய் சேரணும். அவங்க வந்து ஜஸ்ட் இதை பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொன்னால் டேரக்டா. ஸோ கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்க்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு தேட்டருக்கு வாங்க. தேட்டருக்கு வந்துட்டு யாரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ், ரொம்ப நல்ல ஒரு சினிமாவாக உருவாக்கப்பட்டு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பாருங்கள். இந்த மாதிரி படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படம் நிறைய வரும். நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு ஓடிடியில் வரும், இங்கே வரும், அங்கே வரும்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டோம்னா கலைஞர்களும் சரி, இந்த மாதிரி படங்களும் சரி நிறைய வராமலே போயிடுது. ப்ரொடியூசர்ஸும் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பயப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க, சாட்டிஸ்ஃபை ஆவீங்க.
நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது பாக்குறீங்க? என்ன சொல்றவங்க எல்லாமே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்த்தது தான், நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது தான். ரைட்டிங் டேரக்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வந்து நம்ம படம் பார்த்துட்டா அவங்களுக்கு பிடிக்காம இருக்காதுடா, அவங்க படம் பார்த்துட்டா போதும், பார்க்க வச்சுட்டா நம்ம போதும் அப்படின்னு சொன்னார். இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. எல்லாரோட லைஃப்ல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். லைக் லைஃப்ல யாருமே ஃபேஸ் பண்ணாமல் இதை போக மாட்டாங்க. ஸோ அவரோட அங்கேருந்து தான் அவர் அதை தொடங்கினார். டைரக்டர் வந்து அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் லைஃப்ல நடந்தது வந்து அங்கேருந்து தான் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இது எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேரும். இந்த படத்தில் டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு பப்ளிக் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கேளுங்க, நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன படங்கள் வந்து கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும். சேர்ந்துருச்சுன்னா அது வெற்றி அடையும்னு பொதுமக்கள் காட்டுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. தேங்க்யூ. இல்லை ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் இருந்து எந்திரிச்சுக்கூடா அப்போ மார்னிங்லேருந்து எல்லா தேட்டர்ஸும் போகும்போது ஆடியன்ஸ் வந்து ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத மீறி உங்கள் வசனம் நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் மட்டுமே எழுதின ஒரு வசனம், ஏன்னா அதுவே ஒரு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் மாதிரி நீங்களா ஃபுல்லாக எல்லா வசனமும் எழுதினீங்கன்ற மாதிரி கேட்டாங்க 2-3 பேர். ஸோ நான் வந்து ரொம்ப வாழ்விலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள் தான், என் லைஃப்லேருந்து எடுத்து எழுதின வசனங்கள்ன்றதுனால அது போய் சேருன்ற நம்பிக்கை இருந்தது. பட் அதை வந்து காமன் ஆடியன்ஸ் அதை நோட் பண்ணுவாங்க. நான் சினிமாவில் போய் சேரும்னு நினச்சேன். காமன் ஆடியன்ஸ் அதை நோட் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரியலி இந்த படத்துக்கு பெஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பார்க்குறது, எந்த தேட்டருக்கு போனாலும் வசனம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான். அது அந்த கிளைமேக்ஸில் அந்த வசனத்துக்கு எந்திரிச்சு கை தட்டும் போது எனக்கு தெரியும் இந்த படத்தில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எங்கேயாச்சும் டிஸ்ட்ராக்ட் ஆனால் கூட ஆடியன்ஸ் அந்த இடத்துக்கு கிளாப் பண்ணிவிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் அது ஒட்டுமொத்த தேட்டரும் கிளாப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஆடியன்ஸை போய் ரொம்ப வாங்க போங்கன்னு புளிஞ்செலாம் தேட்டரில் கூப்பிட வேண்டாம். அவங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு பார்த்தவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வந்தீங்கன்னா வாங்க, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க தான். ஏன்னா படம் வந்து நீங்கள் அப்படியே பாருங்களேன், உங்கள் பார்த்தவங்ககிட்ட கேளுங்க, போஸ்ட் எல்லா இடமே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும். அதான் நான் என்னோடய ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், அது கேரண்டியாக நான் ஒன்று சொல்ல முடியும். நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது இந்த படம். ப்ளஸ் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு மெசேஜ் இருக்குது இந்த படத்தில். ப்ளஸ் என்னடா மெசேஜ்ன்றாங்களே, போகலாமா வேணாமான்னு சில பேர் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக இது 2K கிட்ஸ் நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபைடாக சில விஷயங்கள் நோட் பண்ணி சொன்னாங்க. அந்த அப்பா அம்மாவோட வழியை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமான ஒரு படம். இது ஒரு மல்டி ஜானர் மூவி தான். ஸோ ஆக்ஷன் லவர்ஸ்க்கு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்குது, ரொமான்டிக் ஜானர் பார்க்குறவங்களுக்கு அப்படியும் ஒரு மேட்டர் இருக்குது. இது எல்லாம் மீறி ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிக்கு வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற ஆடியன்ஸ் தான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸாக நான் நினச்சி எழுதுறேன். பட் அது எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த டிவி பார்க்குற ஆடியன்ஸ் டிவியில் பார்த்துறாம தயவு செஞ்சு தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணோம். நான் ஜெயிச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ப்ரொடியூசரையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து க்ரைம் ஸ்டோரிஸ் பார்க்க பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஸ்ரீராம் சாங்கு அண்ட் ஒரு அப்பப்போ பேக்ரவுண்டில் ஒரு நோட் வரும், அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரி இல்லை. லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமோ அதை வந்து நிறைவாக செஞ்சுருக்காங்க. எல்லாருமே நேச்சுரல் ஆக்டிங் சார். ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்னால் அவங்க அது வாழ்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன். பெரிய பெரிய சினிமாக்கள் பெரிய ஆக்டிங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ நார்மலாக நீங்கள் நானும் பேசுகிற மாதிரி தான் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். எல்லாம் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் ராஜா மியூசிக்கு பாட்டெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியும், எனக்கு தெரியல. ஆனால் ஆப்ட் மியூசிக் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மறுபடி வரணும். ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், மறுபடி நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். நான் குறைகளே கிடையாது சார். எனக்கு குறைகளை ஒன்றும் சொல்ல தோணலை சார். சூப்பராக இருந்துச்சு சார். நான் வருவேன், நான் மட்டும் வந்தேன் இன்னைக்கு, எனக்கு தெரியாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்தேன். நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன். நான் 2ஆம் தடவை பார்த்து மெதுவாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய படம் அது. ஹீரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ் கேரக்டர் பண்ண பொண்ணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வந்து கார்த்திக் ராஜா சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபீல் குட் மியூசிக் வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளாஸியாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி நம்ம கிராமத்து டச் இருந்த மாதிரியும் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. இது படம் பார்த்த மாதிரி இல்லை, லைஃப் டைமாக ரியாலிட்டியாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை பாருங்கள். படத்தில் குறைகள் இருக்கும், அஃப்கோர்ஸ் நிறைகள் இருந்தால் குறைகளும் இருக்கும். பட் நம்ம மோர் பாசிட்டிவ் வேலே பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் நோட்டபுளாக இருக்காங்க. இவானா, எம்எஸ் பாஸ்கர் சார், ஆடுகளம் நரேஷ் சார், அந்த மாதிரி இருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி புது ஆட்களை வச்சு தான் போயிருக்காங்க.
ப்ரொடியூசரும் புதுசு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் புதுசு. ஸோ அவங்களால எவ்வளோ பெஸ்ட் இந்த படத்துக்காக கொண்டு முடியுமோ, டேரக்டர் சாரும் புதுசு. ஸோ அவங்களால எவ்வளோ பெஸ்ட் இந்த படத்துக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லதை கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒரு பெஸ்ட் அவுட்புட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறையா பெஸ்ட் அவுட்புட் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்.